சகரியா 13வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. சகரியாவின் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம். இப்போ நம்ம அந்த சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்தில் 12 அதிகாரங்கள் படித்துவிட்டு இப்போ 13வது அதிகாரத்துக்கு வந்துவிட்டோம். இன்னும் ஒரு அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த அதிகாரத்துக்கு என்ன தலைப்புனா, எப்படி இஸ்ரவேல் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் என்கிற தலைப்பின் கீழே இந்த செய்தி பார்க்க போகிறோம். ஏன்னா கிளன்சிங் ஆஃப் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடியதாய் எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் வருவதற்கு முன்பாக எப்படி இந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் பரிசுத்தமாக்கப்படும், எப்படி கழுவி சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா நம்ம அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் தான் அவங்க கழுவி சுத்திகரிக்கப்படுவாங்க. நம்ம 12வது அதிகாரம் போன வாரத்தில் பார்த்தோம். அதில் கடைசியாக 10வது வசனம் என்ன பார்த்தோம்? அவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவங்க என்ன செய்வாங்க? தாங்கள் உருவ குத்தினவரை நோக்கி பார்த்து, அதாவது தாவீதின் குடும்பம் மற்றும் மற்ற மக்களுடைய இஸ்ரவேல் குடும்பம் சொல்லும்போது அது ராஜாவுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் கர்த்தரை தேவனாகிய கர்த்தர் அனுப்பின தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவர்கள் எல்லோரும் ரட்சிப்படைய போவாங்க. அவங்க எல்லாம் புலம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா எப்படி ஒரு தலைச்சன் பிள்ளைக்காக தவிக்கிறது போல மனம் கசந்து துக்கிப்பார்கள். அது 11வது வசனத்தையும் துக்கிப்பார்கள், 12வது வசனத்தையும் துக்கிப்பார்கள், 13வது வசனத்திலையும் அவங்க துக்கிப்பார்கள், 14வது வசனத்திலையும் அவங்க துக்கிப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னென்னா, ஒரு மன்னிப்பு என்பது மனம் திரும்பாமல் மன்னிப்பு இல்லை. தெர் இஸ் நோ ஃபர்கிவ்னஸ் வித்தவுட் ரிப்பெண்டன்ஸ். நீங்கள் வேதவசனம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொன்னாலும் நம்மகிட்ட ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். அது மிகவும் அவசியமான ஒன்று. அதனால தான் நம்மளுடைய பாவத்திற்காக நம்ம துக்கித்து அழக்கூடிய மக்களாக இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை கழுவக்கூடியவராக, இங்கே இஸ்ரவேல் தேச மக்களையும் இங்கே கழுவக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த சகரியா 12வது அதிகாரத்தில் எப்படி இஸ்ரவேல் தேச மக்கள் கர்த்தர்கிட்ட வருவாங்க, அவங்க எப்படி ஒரு உண்மையான மெய்ப்பனை தெரிந்து கொண்டு பொய்யான மெய்ப்பன்ட்ட போயிட்டு உண்மையான மெய்ப்பன்ட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். இந்த 13வது அதிகாரத்தில் வரும்போது இந்த உண்மையான மெய்ப்பன்ட்ட வரும்போது அந்த உண்மையான மெய்ப்பன் எப்படி அவர்களுக்காக பலியாக்கப்படுவார் என்று சொல்லக்கூடிய காரியம். அதனால தான் இவங்க மனங்கசந்து துக்கித்து அழுது வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? தாவீதினுடைய வம்சத்தின் வழியாக என்ன பண்ணுவார்? 13வது அதிகாரத்தில் 1வது வசனம் என்ன? அந்நாளிலே நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும். அப்ப என்னன்னா, கர்த்தர் என்ன பண்றாரு? அங்க அவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்க போறாரு. அதன் மூலமாய் அதுக்கப்புறமா 14வது அதிகாரம், அதான் கடைசி அதிகாரம். இது என்ன? 1000 வருட அரசாட்சியில் கர்த்தருடைய வருகையில் எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஸோ அப்போ இந்த மொத்தமாக இந்த சகரியாவுடைய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் நம்ம பார்த்துட்டோம். எப்படி அவங்களுடைய தேசம் கட்டப்படும், ஆவிக்குரிய முறையில் அதற்கு பின்பாக எப்படி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவங்க கர்த்தரோட சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியத்தை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டது. எசேக்கியேல்லையே இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. எப்படி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு புதிய இருதத்தை கொடுப்பாரு, அவர் எப்படி அவங்களுடைய பாவங்களை கழுவுவார்னு. எசேக்கியேல் 36ல் 25வது வசனத்தில் பாருங்க. சுத்தமான ஜலம் தெளிப்பேன், எல்லா அசுத்தங்களையும் நீக்கி சுத்தமாக்குவேன். என்ன, இது பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட காரியம். அதைத்தான் சகரியாவும் இங்க சொல்றாரு, நீங்க சுத்தமாவீங்கன்னு. இவர் சுத்தமாக்குவேன்றாரு. நான் என்ன பண்ணேன்? உங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுத்து கட்டளையிட்டு எடுத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து நடக்கவும் பண்ணுவேன். குடியிருப்பீர்கள்.
இருந்து 13வது அதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை பூரா இங்க சொல்லும்போது என்ன, நான் உங்க அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து கட்டளையிடாமல், அதாவது நான் உங்களை எப்படி ஆசீர்வதிச்சு உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையான இருதயத்தை போட்டு நான் உங்களை கழுவி சுத்திகரித்து என்னுடைய பிரமாணங்கள் அதில் எழுதி நீங்க என்னை பின்பற்றி நடப்பதற்கு நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்க என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க அப்படின்னு சொன்ன அதே தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு தான் இங்க சகரியா 13வது அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு இந்த 13வது அதிகாரத்தில் 9 வசனங்கள் இருக்கிறது. நம்ம என்னன்னா ஒரு 6 காரியங்கள் பார்க்க போகிறோம். எப்படி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் மூலமாய் மீட்கப்படும் என்பதுல முதலாவது என்னன்னா, இஸ்ரவேல் என்னன்னா அவங்களுடைய பாவத்தினால வந்த அழுக்கிலிருந்து கழுவி நீக்கி சுத்திகரிக்கப்படும். இஸ்ரேல் will be cleansed from the defilement of sin. சரியா? முதலாவது வசனம் என்ன? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க. அதாவது பாவம் என்பது என்ன? கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடப்பது பாவம். மிஸ்ஸிங் த மார்க் என்று சொல்லக்கூடியதா, கர்த்தர் நியமித்த ஒரு நியமனத்தை மீறி நடக்கக்கூடியதான் பாவம். அப்ப அங்க சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு? தாவீதின் வம்சத்தின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் என்ன பண்ணுவேன்? நான் ஒரு நீரூற்றை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா அங்க சொல்லும்போது நம்ம என்ன பார்க்கிறோம்? வேத வசனத்தில் சொல்லும்போது ஒருவனும் நீதிமானாகிலும் இல்லையே, ஒருத்தனும் நீதிமான் இல்லை. ஏன்னா கர்த்தரை தேடுகிறவன் இல்லை, நீதிமான் ஒருவரும் இல்லையேங்கிறது ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுது. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம் சொன்னா நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம். எல்லாருமே என்ன, ஒருத்தர் நீதிமான் இல்லை, கர்த்தரை தேடக்கூடியவங்க இல்லை, நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்தோம். அப்போ இஸ்ரவேலுக்கு சொல்லும்போது அவங்க வரலாறின் பிரகாரமாக பார்த்தீங்கனாலே அவங்க கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம அவங்க முரட்டாட்டம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதை காட்டிலும் அவர்கள் செய்த பெரிய பாவம்னா என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தது. ஏன்னா தேவனுடைய குமாரனாகிய மேசியாவாக அவங்க மத்தியில் இயேசு கிறிஸ்து வந்தார், அவரை நிராகரித்தது பெரிய பாவம். அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு விசுவாசத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவத்துக்கு அவர்தான் சொல்லி ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சுயநீதியை தேடக்கூடியவங்களா மாறிட்டாங்க. ரோமர் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லும்போது எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் என்ன, அவங்களுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் அதனால தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம போயிட்டாங்க. என்ன, அவங்க தங்களுடைய சுயத்துல வரணும்னு சொல்லி அதனால என்ன, தங்களுக்கேற்ற ஒரு நீதியை உண்டு பண்ணாங்க. தேவனுடைய நீதி என்று சொல்லக்கூடிய தேவ நீதிக்கு அவர்கள் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அதனால அவர்கள் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்ததன் பேரில் அவர்கள் பாவம் உள்ளவங்களா மாறிட்டாங்க. அது இன்றைக்கும் அவங்க மத்தியில் இருக்கக்கூடியதா இருக்கு. இன்றைக்கும் இஸ்ரவேல் தேச மக்களை இன்றைக்கு உள்ள மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான மக்களாக சொல்லலாம். ஒன்று ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லக்கூடியதா, அவங்க என்ன, இந்த பாரம்பரியம் சம்பிரதாயங்கள் சடங்காச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது அவங்க மெஜாரிட்டி இல்லைன்னா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்னன்னா இன்னைக்கும் பழைய ஏற்பாடையும் சம்பிரதாயங்களையும் சடங்காச்சாரங்களையும் பிடித்து கொண்டு இன்றைக்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. சரியா? முதலாவது. ரெண்டாவது கொஞ்சம் லிபரல் இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா இந்த சம்பிரதாயம் சடங்காச்சாரங்களை விட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாடர்னா இருக்கக்கூடிய மக்கள். அவங்க இந்த சம்பிரதாய சடங்காச்சாரங்களை விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வேத வசனத்தை வாசிக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. மூன்றாவதா உள்ள மக்கள் யாருன்னா, அவங்க முழுக்க தேவனை அறியாதவர்களாய், யூத குலத்தை பற்றி அறியாதவங்களா, யூதத்தை பற்றி எதிர்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த 3 விதமான மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்னவா இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா தான் இருக்காங்க. அப்போ யூத வம்சத்தில் இன்னைக்கு யூதர்கள் மத்தியில் அவங்க ஆர்த்தடாக்ஸாக இருந்தாலும் சரி, லிபரலாக இருந்தாலும் சரி, அவங்க முழுவதுமாய் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ என்று சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே அப்படி தான் இருக்கான்.
இப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த நாள்ல நான் ஒரு நீரூற்றை உண்டாக்குவேன், அவங்களுக்குள்ள மன்னிப்பு அருளக்கூடிய ஒரு நீரூற்றை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஃபவுண்டன் என்று சொல்லுவதற்கு பார்த்தீங்கன்னா மக்கார் என்று சொல்லக்கூடிய எபிரேய மொழி பதம். அப்படின்னா என்ன, ஒரு குழி தோண்டி அதிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடியதா. இது நீங்கள் எரேமியா 2:13 பார்க்க முடியும், எரேமியா 17:13 பார்க்க முடியும். சங்கீதம் 36 அதை சொல்லும்போது என்ன, அதற்கு பேர் என்ன, ஜீவ ஊற்று, ஜீவனை கொடுக்கக்கூடிய ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப என்ன, ஜீவ ஊற்று என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இங்க அவங்களுக்கு வருது. அப்ப என்னன்னா, கர்த்தர் அவங்கள மன்னிக்க கூடியவராய் அவர் அவங்களுக்கு ஒரு ஜீவ ஊற்றை கொடுத்து அவங்களுடைய பாவத்தையும் அவங்களுடைய அழுக்கையும் கழுவி அவர்களுக்கு ஒரு புதுசா அவங்களுடைய பாவத்தினால வந்தது ரெண்டையுமே, பாவம் அதனால வரக்கூடிய அழுக்கு ரெண்டையும் கழுவக்கூடியதாக அவர் ஒரு ஜீவ நீரூற்றை கொடுக்க போறாரு. இதைத்தான் இதை இன்னொரு சிம்பலா சொல்லும்போது நம்ம சகரியா 3வது அதிகாரத்தில் ஒரு தரிசனம் அவர் பார்த்தாரு. ஞாபகம் அவங்களுக்கு அந்த தரிசனத்தில் அங்க பிரதான ஆசாரியர் ஒருத்தர் நிக்கிறதா யோசுவா பார்க்கிறோம். பிரதான ஆசாரியர் யோசுவா இல்லையா, ஞாபகம் இருக்கா? அதுல 4வது வசனம் பாருங்களேன். நிற்கிறவரை நோக்கி, யாரு பிரதான ஆசாரியரா நிக்கிற யோசுவா மேல இருக்கிற அழுக்கான வஸ்திரங்களை களைத்து போடுங்கள் என்றார். அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீக்கி என்ன, உன்னுடைய பாவமான உன்னுடைய அழுக்கான அந்த கந்தையான வஸ்திரத்தை கலட்டிட்டு ஒரு நீதியின் வஸ்திரத்தை கொடுக்கிறேன். அதே தான் இங்க சொல்லும்போது என்ன, ஒரு ஜீவ நீரூற்று கொடுக்கிறேன், அது உன்னுடைய பாவத்தையும் பாவத்தினால உனக்கு வந்த அழுக்கையும் கழுவி உன்னை என்ன பண்ணும், அதையெல்லாம் நீக்கி சுத்திகரித்து உன்னை என்ன கொண்டு வரும், கர்த்தர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்குன்னு. இந்த ஜீவ நீரூற்று நமக்கெல்லாம் திறந்திருக்கு. எப்ப திறந்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னைக்கு கல்வாரி சிலுவையில் மரிச்சாரோ அன்னைக்கு இந்த ஜீவ நீரூற்று திறந்தப்பட்டது. அந்த ஜீவ நீரூற்று என்ன பண்ணுது, எப்பவுமே வந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் அந்த ஜீவ நீரூற்றில் வர்றாங்களோ அவங்களுக்கு அவங்க பாவங்களை கழுவி நீக்கி சுத்திகரிக்கக்கூடியதா. அதனாலதான் யோவான் தன் நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 1:7 சொல்லும்போது என்ன சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன பண்ணும், நம்மளுடைய சகல பாவங்களை நீக்கி கழுவி நம்மை சுத்திகரிக்கும். அதுதான் நமக்கு அந்த திறக்கப்பட்ட நீரூற்று என்ன பண்ணுது, நம்முடைய சகல பாவங்களையும் கழுவி அப்படியே நம்மளை சுத்திகரிக்க கூடியதாக. அதனாலதான் இங்க வரும்போது அவர் என்ன சொல்றாரு, பாவத்தையும் அழுக்கையும். பாவம் நம்ம கர்த்தர் நியமித்த நியமனத்தின்படி அவர் சொன்ன இது பிரகாரம் நம்ம வாழாதனால நாம் பாவம் செய்தவங்களாக இருக்கிறோம். அந்த பாவத்துக்கான தண்டனை இருக்கு, அதை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாரு. அதே மாதிரி இன்னொன்று என்ன, பாவத்தினால நம்ம அழுக்கானவர்களாய் அது வரக்கூடிய அந்த அழுக்கையும் கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்கக்கூடியதான். ஏன்னா நீங்க சொல்லும்போது நம்ம சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டி அந்த தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணும்போது அவர் அங்கே ஒரு ஜெபம் பண்றார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, என்ன பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்ப என்னன்னா எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே பாவம் செய்தவர்கள், அது எல்லாமே பாவம் செய்யாத மனுஷன் ஒருவருமே இல்லை. நான் ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சேன். ஆனா ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருந்து எடுத்து சொல்றாரு, 14வது சங்கீதத்துல இருந்து சொல்றாரு. 14வது சங்கீதம் 2வது 3வது வசனம் பாருங்க. அதாவது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் மேல இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்க்கிறாரு. யாரு, எவ்வளவு பேரு, எல்லாரும். நல்ல கவனிங்க, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. என்ன, ஒருத்தரும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக என்ன ஒருத்தருமே கிடையாது. ஆனா இப்படி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பாவத்திலிருந்து கழுவப்பட முடியும், எப்படி அதிலிருந்து வரக்கூடிய அழுக்கிலிருந்து கழுவப்பட முடியும், விசுவாசத்தினாலதான், வேற கிரியையினால இல்லை, விசுவாசத்தினாலதான். அதனாலதான் இங்க சொல்லும்போது சகரியா 12:10 என்ன சொன்னாரு,
தாங்கள் உருவ குத்தினவரை அவர்கள் நோக்கி பார்த்து அவங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப என்ன, விசுவாசத்தினால இவர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய மக்களா, அவரை பார்த்து அதன் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்படக்கூடிய மக்களாக. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்க பலி செலுத்தினாங்க. அந்த பலி செலுத்தினது மூலமா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வுள்ள இருதயம் வரல, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. ஏன்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 13-14 சொல்லும் போது, அது எப்படி எனில் இவைகளின் ரத்தமும் பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அவங்கள கழுவி நீக்கி சுத்திகரித்து தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, முதலாவது 6 கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல முதலாவது என்ன, இஸ்ரவேல் தேச மக்களுடைய பாவத்தையும் அழுக்கையும் கர்த்தர் நீக்கி கழுவி சுத்திகரிப்பார். இரண்டாவது என்னன்னா, கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பார். கள்ள தீர்க்க தரிசிகளிலிருந்து விடுதலையை கொடுப்பார். இது 2வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் உள்ளது. இஸ்ரவேல் தேச மக்களுடைய பாவத்தை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 2 காரியம் பிரதானமாக இருக்கும். ஒன்று விக்கிரக ஆராதனை, 2வது கள்ள தீர்க்க தரிசனம். எப்பெல்லாம் அந்த விக்கிரக ஆராதனை வரும்னு பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனம் உண்டாகுதோ அப்பெல்லாம் விக்கிரக ஆராதனை உண்டாகும். இஸ்ரவேல் தேச மக்களுக்கு விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தவர் சாலமன் ராஜா. ஆனால் இஸ்ரவேல் தேச மக்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய் வந்ததற்கு பின்பாக இன்று வரைக்கும் அவங்க கிட்ட விக்கிரக ஆராதனை கிடையாது. ஆனால் எப்போ இந்த உபத்திரவ காலம் வரும்போது அவங்க கிட்ட மறுபடியும் விக்கிரக ஆராதனை உண்டாகும். காரணம் என்னன்னா, கள்ள தீர்க்க தரிசனம் அந்த அளவுக்கு உண்டாகும். ஏன்னா ஆகாப் ராஜா காலத்தில் பார்க்குறோம், எவ்வளோ 400 கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்ததை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதற்கு பின்பாக நீங்கள் பார்க்கும்போது அவங்க கள்ள தீர்க்க தரிசிகள் இல்லாமல் இருக்கிறத பார்ப்போம். ஆனால் உபத்திரவ காலத்தில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடி படித்து கொண்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் கள்ள தீர்க்க தரிசிகள் விக்கிரக ஆராதனை பண்ணக்கூடிய ஒரு காரியம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இங்கே இஸ்ரவேலில் என்ன இருக்கும், விக்கிரக ஆராதனை இருக்கும். அந்த விக்கிரக ஆராதனை எதனால வரும், கள்ள தீர்க்க தரிசியினால வரும். 2வது வசனம் பாருங்க, அந்நாளிலே அழிப்பேன், அசுத்த ஆவியையும். என்ன, அசுத்த ஆவியின் மூலமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவங்களா? என்ன, பரிசுத்த ஆவியின் மூலமாய் இல்லை, அசுத்த ஆவியின் மூலமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவங்களா? என்ன, அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வேற எல்லா விதமான ஒரு அழுக்கான சாத்தான் மற்றும் சாத்தான் மூலமா வந்த வேறு வேறு காரியங்களை அவங்க என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆராதிக்கக்கூடியவங்களா மாற்றக்கூடியது. இதற்கு காரணம் என்னன்னா, சொல்ற பொய்யான தீர்க்க தரிசனம். ஏன்னா கொரிந்தி சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 10:20 சொல்லும்போது, தேவனுக்கு அல்ல, யாருக்கு, பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். என்ன, நீங்க பேய்களோட என்ன பண்றது, ஐக்கியமாகிறது எனக்கு மனதில்லை. அப்ப என்னன்னா, இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் இப்படி பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள் மூலமாய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, வேறு வேறு விக்கிரக ஆராதனை என்று பலவிதமான ஆராதனைக்குள்ள அவங்க போகக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை கொடுப்பார். நீங்க 1 தீமோத்தேயு 4:1 சொல்றது பாருங்களேன். சொல்லுகிறபடி மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசத்திற்கும். என்ன, வஞ்சிக்கிற ஆவியும் பிசாசுகளின் உபதேசம் என்று சொல்லக்கூடியதா ஒரு பொய்யான
உபதேசம், ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் இல்லை கள்ள உபதேசம் என்று சொல்லக்கூடிய காரியம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள போக ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமாய் அங்க விக்கிரக ஆராதனை உண்டாகும். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க என்ன பார்ப்போம், இந்த மகா பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ நம்ம அங்கே பார்க்கும்போது அதற்கு பின்பாக நீங்கள் 19வது அதிகாரத்தில் அர்மகாதன் யுத்தம் முடிஞ்சு 1000 வருட அரசாட்சி வரும். 1000 வருட அரசாட்சியில் அங்கே நீங்கள் பார்க்கும்போது அங்கே புதிதாக ஜனங்கள் இருப்பாங்க. அப்பவும் என்ன, அங்கே பாவம் இருக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். ஏன்னா சிலர் 1000 வருட அரசாட்சியில் உள்ள போறவங்க என்னவா இருப்பாங்க, பூமியில 3ல் 2 பங்கு அழிக்கப்பட்டு போகும், 3ல் 1 பங்கு தான் ரட்சிக்கப்படும். அந்த ரட்சிக்கப்பட்ட மக்கள் தான் 1000 வருட அரசாட்சிக்குள்ள வருவாங்க. ஆனா அவர்கள் அங்க இருந்து பிள்ளை பெற்று அந்த பிள்ளைகள் பிறப்பாங்க. அவர்கள் பாவம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. அதற்கு பின்பாக தான் என்ன, கர்த்தர் அங்கு ஒரு 1000 வருட அரசாட்சியில் மறுபடியும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்ப என்னன்னா இங்க இது கர்த்தர் சொல்றது என்னன்னா, இங்க இவர்கள் ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் இல்லை வஞ்சிக்கிற ஆவி, கள்ள உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம், இதன் மூலமாய் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவங்களா வருவாங்க. ஏன்னா பரிசுத்த ஆவிக்கு பதிலாக அசுத்த ஆவியை கொண்டு, ஏன்னா இப்போ அவர்கள் இஸ்ரவேல் தேச மக்கள் எப்படி அவர்கள்ட்ட இருந்து அசுத்த ஆவியை துரத்துனதுக்கு அப்புறம் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளலைன்னா என்ன வரும், அதை விட மோசமான அசுத்தமான ஆவி அவங்க மேலே உட்காரும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 12வது அதிகாரத்தில் 43ல இருந்து இதை சொன்னார், இந்த ஓமானத்தை சொன்னார். என்ன சொன்னாரு, புறப்படும் போது கடையாமல் இருக்க கண்டு. இது எப்ப பாபிலோன்ல இருந்து அவங்க விடுதலை பெற்று வந்த போது இதெல்லாம் விரட்டப்பட்டு விட்டது. இது வெறுமையா இருக்கு. சரியா, இஸ்ரவேல் தேச மக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க பாபிலோன்ல இருந்து வரும்போது அசுத்தாவியெல்லாம் துரத்தப்பட்டு வெறுமையா இருக்கு. திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை உட்புகுந்து குடியிருக்கும். அப்படியே இவர்களுக்கும் சம்பவிக்கும் சொல்றாரு. என்ன, இப்ப பாபிலோன் சிறையிருப்புல போயிட்டு திரும்பி வரும்போது அவங்களுக்கு ஒரு சுத்தம் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அது வெறுமையா இருக்கிறதுனால இனி வரும்போது நம்ம பார்க்கிறோம் இல்லையா, அந்தி கிறிஸ்து காலத்துல உபத்திரவ காலத்துல எப்படி மிருகத்தையும் வணங்காதவர்களை கொலை செய்யக்கூடியதா, ஏன்னா எப்படி ஒரு விக்கிரக ஆராதனையினுடைய உச்சமாக அந்தி கிறிஸ்து அவர்களையெல்லாம் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அப்படிப்பட்ட காரியம் தான் உங்களுக்குள்ள உண்டாகும் அப்படிங்கிறத கர்த்தர் சொல்றாரு. அடுத்து 3வது வசனம் பாருங்க. இனி ஒருவன் தரிசனம் சொன்னால் அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவனை நோக்கி பொய் பேசுகிறபடியால் நீ உயிரோடு இருக்கப்படாது என்று சொல்லி அவனை பெற்ற அவன் தகப்பனும் அவன் தாயும் எப்படி இனி என்ன நடக்கும் அந்த காலகட்டத்தில், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப ஒரு க்ளோசஸ்ட் உறவு, ரொம்ப ஒரு நெருக்கமான உறவு யாரு, தாய் தகப்பன். அதை காட்டிலும் ஒரு நெருக்கமான உறவே கிடையாது. ஆனா ஒருத்தன் தீர்க்க தரிசனம் பொய்யா சொல்லும்போது அந்த பையனோட ஒரு சந்த தாய் தகப்பனை என்ன பண்ணுவாங்க, அவனை குத்தி கொலை செய்வாங்க. காரணம் என்ன, நீ கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால். எப்படி, கர்த்தருடைய நாமத்தை கொண்டு பொய் பேசுகிறபடியால். இன்றைக்கு நம்ம இந்த வாழுகிற சமகாலத்திலையும் இப்படிப்பட்ட கள்ள தீர்க்க தரிசனம் எக்கச்சக்கமாயிருச்சு. நீங்கள் தயவு செய்து, இது வேற ஒன்றும் கிடையாது, தீர்க்க தரிசனம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம காலகட்டத்தில். இவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனத்தை எடுத்து அவங்களே கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ வெக்கம் வரணும். இந்த கொரோனா காலத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னவங்க பூரா அவங்க தீர்க்க தரிசன வீடியோ எடுத்து போட்டு பார்த்தாலே இனி அவன் தீர்க்க தரிசனம் வாழ்க்கையில் சொல்லக்கூடாது.
அவன் சொன்ன யாரு சொன்னது எதுவுமே வரல. ஆனா இன்றைக்கும் என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. எப்படி கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம், மாசம் 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. தயவுசெய்து சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இது எதிர்காலத்தில் நடக்க போகக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, சொந்த தாய் தகப்பனை என்ன பண்ணுவாங்க, இப்படி தீர்க்க தரிசனம் பண்ணவன நீ கர்த்தருடைய நாமத்தினால போய் சொல்ற. இன்றைக்கு எவ்வளவு ஈஸியா கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லி சர்வ சாதாரணமா இன்னைக்கு போய் பேசக்கூடியவங்க இருக்காங்க. நான் ஊழியக்காரனை சொன்னா சபையில் இருக்கிறவங்களே சொல்றது, நம்ம மக்கள் கிறிஸ்தவம் கர்த்தருடைய நாமம் வெளியே தூசிக்கப்படுதல் சபையில தான். என்ன கேட்டா ஏதோ கேட்டான்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார். அப்ப போய் யார்கிட்ட கேட்க முடியும்? எப்படி ஏடா சர்ச்சுக்கு வரல, ஆண்டவர் சொன்னார், நீ வேற இடத்துக்கு போய் சொன்னாரு. எது நிறைய இந்த மாதிரி எக்கச்சக்கமா என்னன்னா தங்கள் மனதிற்கு வந்த கற்பனை, தனக்கு வந்த காரியங்களை சொல்லிட்டு அவங்க போய் பேசுறது கர்த்தருடைய நாமத்துல. நீங்க பழைய ஏற்பாட்டில் உபாகமம் 13வது அதிகாரத்துக்கு வாங்க, 6வது வசனத்துல இருந்து பாருங்களேன். அங்க கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய காரியம். டியூட்ரானமி 13:6. சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் மனைவி ஆகிலும் சொல்லி தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டால். எல்லா உறவையும் சொல்லிட்டாரு. எல்லா உறவுலையும் உள்ளவன் யாராவது உன்கிட்ட நம்ம பக்கத்துல எல்லாம் தூர தேசமா இருக்குப்பா, யாருக்கும் தெரியாது, நம்ம அங்க போய் நம்ம இது பண்ணிட்டு வந்துருவோம் சொல்லி உன்னை ரகசியமா ஏவி விட்டா சம்மதியாகலும் செவி கொடாமலும் அவனை தப்ப விடாமலும் ஒளித்து வைக்காமலும். ஹலோ, என்ன செய்யணும்? அவனை தப்ப விடக்கூடாது. உன்கிட்ட சொன்னான்னா அவன் தெரியாம சொல்லிட்டான் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம இதுல சர்வசாதாரண மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அண்ணே மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல், நீ குற்றம் சாட்டாது இருப்பாயாக. டேய், அது என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? முதல்ல ஒழுங்கா வாசி, பைபிளை வாசி. ஏன்னா அதை சொல்றாரு, முதலாவது வசனம் சொல்றாரு, ஒரு குற்றம் சாட்டாதபடிக்கு நீ நியாயம் தீர்க்காதன்னு. அடுத்து என்ன சொல்றாரு, நீ முத்து எடுத்து பண்ணிட்ட போடாதங்கிறாரு. எது முத்துன்னு தெரியணும், எது பண்ணின்னு தெரியணும். ஏன்னா ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாம நிறைய பேர் இப்படி போடுறது. எப்படி, நீங்க அதை செய்யாத, நீங்க அதுக்கு நீங்க குற்றம் சொல்றீங்க, கர்த்தர் பார்த்துக்குருவாரு. எங்க கர்த்தர் பார்த்துக்குருவாரு? உனக்கு தெளிவா கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்றாரு? பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு, நீ அவனை ஒளிச்சும் வைக்காத, தப்பவும் விடாத. போலீஸ்காரன் சொல்லி கொடு, தப்ப விடாத, ஒளித்தும் வைக்காத. என்ன பண்ணு, நீ அவனை கொலை செய்ய, கொலை செய்ய. தொடர்ந்து வாசிங்க. அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க, எல்லாருடைய கையும் அவன் மேல் இருக்க வருது. அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகும்படி அவன் உன்னை ஏவினபடியால் அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறியப்பட கடவான். பயந்து என்ன ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்றவன், ஒரு பொய்யான காரியத்தை செய்ய சொல்றவன நீ கொலை பண்ணு. சொந்த தாய் தகப்பனை நீ கொலை பண்ணணும். தெளிவா சொல்றாரு. நீ விடாத, தப்ப விடாத, ஒளித்து வைக்காத. ஏன்னா உங்களுக்கு கள்ள உபதேசமும் கள்ள தீர்க்க தரிசனமும் பொய்யானதை ஆராதிக்க வைக்கும். பொய்யானதை ஆராதிக்க வைக்கும். இன்னைக்கு என்னன்னா நிறைய உபதேசங்கள், நிறைய ஆராதனை என்பது உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய காரியம். நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க.
ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து அதை செய்வோம், நம்ம எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து நவமான பாஷை பேசுவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி உங்களை உணர்வுகளை தூண்டி என்னமோ நீங்க அது செய்வதனால நீங்க கர்த்தருக்கு பெரிய பணி செய்யற மாதிரி உங்களை கொண்டு போய் ஒரு மாயத்துல நிறுத்தி கடைசியில் என்ன தெரியுமா பண்ணும்? அவனை ஆராதிக்க வைக்கும். இதுதான் பொய்யான காரியம் செய்யும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு, அவன் என்ன பண்ணும்படி நீ அடுத்த 4வது வசனம் பாருங்க. அந்நாளிலே தரிசனம் சொல்லுகிற அவனவன் தன் சொன்ன தரிசனத்தினால் வெட்கப்பட்டு என்ன சொன்னவன் வெட்கப்படும்படிக்கு. இன்னைக்கு அந்த மாதிரியான வெட்கம் இல்லை, ஆனா ஒரு காலத்துல வரும். சொன்னவன் வெட்கப்படக்கூடியதா. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன வேணாலும் சொல்லலாம், சொல்லிட்டு கர்த்தர் சொன்னாருன்னு. நைஜீரியாவில் ஒருத்தர், அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? கொரோனா காலத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி கொரோனா முடிஞ்சிரும், இயேசு கிறிஸ்து என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னார். கொரோனா முடியல. மே மாதம் 1ஆம் தேதி என்ன தெரியுமா சொன்னார்? பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பொய் சொல்லிட்டாருன்னு சொன்னார். நைஜீரியாவில் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனில் போட்டாங்க. ஹெட்லைனே இதுதான், த ஹோலி ஸ்பிரிட் லை டு மீ அப்படின்னு அவர் பேர் போட்டு. அதுக்கு அடுத்து ஒரு வாரத்தில் அவர் டிவி ஸ்டேஷனில் அவரோட டிவி ஸ்டேஷனில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது செத்து போயிட்டார். அவர் செத்ததுனால இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய தீர்க்க தரிசனம் நின்றுச்சு. ஏன்னா அவரோட தீர்க்க தரிசனம் தான் தமிழில் அடிச்சு விட்டு பக்கமாக வாசிச்சுட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2ஐயும் கட் பண்ணிட்டாரு. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இப்படி எதையாவது ஒரு கதையை சொல்றேன். நீங்க, நான் தான் சொல்றேன்ல, தயவு செய்து நீங்க எந்த ஊழியக்காரனை பின்பற்றவங்களா இருந்தாலும் இந்த செய்தியை கேட்கறவங்க தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. ஒரு 5 வருஷமா அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வெக்கம் வரலன்னா அவ்வளவுதான், உங்களுக்கு உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அவங்க சொன்ன தீர்க்க தரிசனத்தை எடுத்து பாருங்க. எனக்கு சொல்றாரு ஆண்டவர், தரிசனம் பார்க்கிறவன் அவனவன் தன் தன் தரிசனத்தை பார்த்து வெட்கப்படும்படிக்கு. என்ன, அன்றைக்கு என்னத்தை வேணாலும் அடிச்சு விட்டுட்டு போயிருந்து. அரசியல்வாதியோட மூலதனம் என்ன நினைக்கிறீங்க? இல்ல, உங்களுடைய ஞாபக மருதி தான். எந்த கவர்மெண்ட் கடைசியா கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அவனுக்கே கிடையாது, பிற எப்படி உங்களுக்கு இருக்கும்? ஆமா, வாக்குறுதியை கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இப்ப அரசியல்வாதி மாதிரியே நம்ம போதகர்கள் மாறிட்டாங்க. அடிச்சு விடு, எப்படி எதையாவது ஒன்று அடிச்சு விட்டா முடிஞ்சு போச்சு, கவலைப்படுறதில்லை. தயவு செய்து நன்றாக கவனிங்க. என்ன சொல்றாரு? அப்படி தரிசனம் பார்க்கிறவன், இதுல பாதி பேர் கனவு கண்டேன்னு வந்துடுறது. என்னமோ கொத்தவை எடுத்த மாதிரி ஆளாளுக்கு டெய்லி கனவு வாங்குற ஆள் இருக்கான். கேட்டா தன்னை தீர்க்கதரிசின்னு வேற சொல்லிடுவான். எனக்கு கர்த்தர் கனவு கொடுத்தாரு, எனக்கு இதை கொடுத்தாரு அதை கொடுத்தாருன்னு, ஹோல்சேல் கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி. ஒரு சிலருக்கு டெய்லி கனவு வருது. என்னத்தை எங்க கொண்டு போய் சேர்க்கறது? சிந்திச்சு பாருங்க. தரிசனம் பார்க்க அவனவன் வெக்கப்பட்டு போய் சொல்லும்படி இனி என்ன பண்ணாத மயிர் போர்வையை போர்த்தாது. அதாவது தீர்க்கதரிசியினுடைய உடை, அந்த உடைய என்ன, ஒட்டகத்தினுடைய மயிர் தரிச்சு அந்த உடையை போட்டுருவாங்க. அதனால அந்த உடையை போட்டா அவர் கர்த்தர் சார்பா பேசுறாருன்னு சொல்லக்கூடிய அந்த உடையை போடாது இருப்பானாகன்னு. மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் பாருங்க. வெட்கி நாணி அவர்கள் எல்லோரும் தங்கள் வாயை மூடுவார்கள். என்ன, சும்மா பேசாத. இப்ப என்னன்னா, இப்படி தீர்க்க தரிசனம் சொல்றவன் என்ன பண்ண மாட்டான், அந்த மாதிரி உடைய உடுத்தவே மாட்டான். ஏன்னா என்ன, அந்த உடைய உடுத்தினா இவன் தீர்க்க தரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அடுத்த 5ஆவது வசனம் பாருங்க. அடுத்து எங்க போகுதுன்னு பாருங்க. அவன்கிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இப்போ நான் தரிசனம் சொல்றவன் இல்ல, எப்படி? ஏன்னா நான் இப்ப தரிசனம் சொல்றேன்னு சொன்னா, ஏன்னா கள்ள தீர்க்க தரிசி பூரா அடி வாங்கி எல்லாம் சாகுறதுனால இப்ப தரிசனம் சொல்றவன் வாயை மூடிட்டு என்ன செய்வான்? எப்பா நீ தீர்க்க தரிசியா? இல்ல 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 இல்ல, நான் யாரு? நான் விவசாயி, நான் பயிரிடுகிறவன். எப்படி மாத்திடுவான்?
ஏன்னா அடி உழுகும் போது தானே மீதி பேருக்கு தெரியுது, உழுகும் போது தானே தெரியுது. உடனே என்ன பண்றான், நான் விவசாயி, நான் பயிரிடுகிறவன். எப்ப நான் சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல இருந்தே நான் ஃபார்ம்ல தான் வேலை பார்த்தேன், நான் வேற ஒண்ணுமே செய்யல. நான் தரிசனம் பார்க்கறவனு இல்லை, நான் தீர்க்க தரிசனம் சொல்றவன் இல்லை, நான் குறி பார்க்கறவனும் கிடையாது, ஞான சூனியம் சொல்றவனும் கிடையாது. அதனால நான் வந்து விவசாயி அப்படின்னு சொல்லி அவன் ஆள் ஒளிஞ்சுக்கிடுவான். அப்போ ஒருத்தன் அவனை நோக்கி கையில் இருக்க வடுக்கன் ஏது என்று கேட்டால், இப்ப கையில இது இருக்கு, கட்டு இருக்கு, கையில வந்து இது இருக்கு, சரியா? அந்த வடுக்கன்னா என்ன, அந்த கட்டு இருக்கு, எது தழும்பு இருக்கு. என்னடா உன் கையில தழும்பு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டா அவன் என்ன சொல்லுவான், என் சிநேகிதர் வீட்டில் உண்டாச்சுன்னு. எதுக்காக அந்த தழும்பு இருக்குன்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உபாகமம் 14வது அதிகாரத்துல 2 வசனங்கள் பாருங்க. முதல் 2 வசனங்கள், செத்தவனுக்காக கீறி கொள்ளாமலும் கண்களுக்கு இடையிலே சவரம் பண்ணாமலும் இருப்பீர்களாக. இப்ப என்னன்னா, யாராவது செத்து போனாங்க இல்ல ஏதாவது ஆச்சுன்னா உங்க கையை கீறாதீங்க அப்படிங்கிறது, கையை கீறாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப நீங்க ஏதாவது வெஜிடபிள் வெட்டுறீங்க இல்ல வீட்டில் ஏதாவது பண்ணும்போது கை கீறது வேற, ஆனா நீங்க கையை கீறாதீங்கன்னாரு. எதுக்கு கையை கீறாதீங்க? என்னன்னா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கர்மேல் மலை மேல எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 400 கள்ள தீர்க்கதரிசிகள், பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, பாகாலுக்கு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய கடவுளை கூப்பிடுறாங்க இல்லையா? நீங்க 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 28வது வசனம் பாருங்க. கூப்பிட்டு நல்ல கவனிங்க, தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் தங்களை கீறி கொண்டார்கள். என்ன, அந்த கைகள்ல அவங்க கீறுவாங்க. இன்றைக்கு நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல கோயில்ல காவடி எடுக்கும்போது தங்களை கீறுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவங்க வந்து ரத்தம் வரும்படியே தங்களை கீறக்கூடிய காரியம். இதை கர்த்தர் நீ கீறக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். எப்படி கீறக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு? ஏன்னா அது மாத்திரமல்ல, மொட்டையும் அடிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். நீங்க எரேமியா 16ல 6வது வசனம் பாருங்க. சாவார்கள் இல்லை, இல்லை, என்ன கீறி கொண்டு மொட்டை அடிப்பார் இல்லை. இப்ப என்னன்னா, இங்க ஒரு கள்ள தீர்க்க தரிசனம் இதெல்லாம் சொல்றதுனால இப்ப அந்த இது போடாம இருக்கிறான். இப்ப வந்து உங்களை பார்த்து கேட்டா, ஜெய் நீ தீர்க்க தரிசியானா, இல்ல நான் விவசாயி, சின்ன வயசுல இருந்தே நான் விவசாயம் தான் பார்த்தேம்மா. ஆனா அவன் கையில தழும்பு இருக்கும். தழும்ப பார்த்து, டே ஏண்டா உன் கையில தழும்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் என்ன சொல்லுவான், என் சிநேகிதனுடைய வீட்டில், தமிழ்ல சிநேகிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க என்னன்னா, இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, சிநேகிதன் போட்டிருக்கு, அதை காட்டிலும் என்னுடைய லவ்வர்ன்றது இருக்கணும், நான் நேசிக்கிறவன் என்று சொல்லக்கூடியதா. ஏன்னா அவன் என்ன பண்றான், எதனால ஒரு விக்கிரகத்துக்கு தன் கையை வெட்டி கீறி ரத்தம் கொடுக்கிறான்? ஏன்னா அதை நேசிக்கிறதுனால, அந்த கடவுளை அந்த விக்கிரகத்தை நேசிக்கிறதுனால அதை வெட்டுறான். அதனால அங்க வந்த காயம். அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாமே என்ன, இதுல இருந்து பூரண விடுதலை, இதுல இருந்து சுத்தமா தேசம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடியதா. மூன்றாவதாக, இஸ்ரவேல் எதுல இருந்து இது பண்ண முடியும்? அதாவது உண்மையான மேய்ப்பனுடைய மரணத்தின் மூலமாய் அவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். ஏன்னா இஸ்ரேல் will be cleansed through the death of a shepherd. 7வது வசனம் பாருங்க. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் சொல்லுகிறார், மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். இப்ப என்ன சொல்றாரு, பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் புருஷன் மேலும் எழும்பு, என் தோழனாகிய புருஷன் மேலும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லக்கூடியது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் மேய்ப்பன்கிறார்.
என் தோழனாகிய என், அதாவது இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வரக்கூடியது. அதனால தான் பட்டயமே எலும்பு அப்படின்னு ஸ்வாட் ஓ ஸ்வாடுன்னு சொல்லக்கூடியதா. அதாவது என்னன்னா இது எலும்பு மாத்திரமல்ல, எலும்பி வெட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தமாக. ஏன்னா இங்க கர்த்தர் தான் என்ன பண்ண, தேவனாகிய கர்த்தர் தான் என்ன பண்ண போறாரு, நியாய தீர்ப்பை கொண்டு வர போறாரு. அவர் தான் இந்த பட்டயத்தை கொண்டு வெட்ட போறாரு. அவர் தான் இந்த உண்மையான மேய்ப்பனை வெட்ட போறாரு. இப்போ இதுல வந்து சொல்லும்போது என்னன்னா, இது யார் பண்றா, பட்டயமே என் மேய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லும்போது என்ன கர்த்தர் என்ன பட்டம் சொல்லி சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தர், காட் ஆஃப் தி ஆர்மிஸ். அப்ப என்ன, நான் ஒரு வல்லமை இல்லவன் என்று சொல்லி அவரு வெட்ட சொல்லி சொல்றாரு. இப்ப யாரு பண்றா, தேவனாகிய கர்த்தர் பண்றாரு. நீங்க ஆரம்ப நாட்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யல அப்படிங்கிறதுல ரொம்ப இதா சொல்லுவாங்க. ஏன்னு தெரியல, ஆனா அவங்க சொல்லுவாங்க. ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, அதாவது இப்போ யூதாசு காட்டி கொடுத்தாரு, பிரதான ஆசாரியர் மற்றும் ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கைது பண்ணாங்க. பிலாத்து கையை விரிச்சான். ரோமாபுரி மக்கள் வந்து அவரை கொலை செய்யணுன்னாங்க, பரபாசை விடுதலை பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது எல்லாரும் எல்லாம் சேர்ந்து செய்தாலும், ஆனால் இது முழுக்க முழுக்க நடத்தி வைத்தது யாரு, தேவனாகிய கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் மரிக்க வைத்தது தேவனாகிய கர்த்தரே ஒழிய இவங்க காரியமெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் சேர்ந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்க. அதனாலதான் ஏசாயா 53:10 சொல்லும்போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, வேற யாரும் கிடையாது, தேவனாகிய கர்த்தர் தான் அந்த மேய்ப்பனை இது பண்ணாரு. அதனாலதான் என்ன சொல்றாரு, மேய்ப்பனை வெட்டு, மேய்ப்பனை வெட்டு. நீங்க எரேமியா 47:6 பாருங்க. கர்த்தரின் பட்டயமே அமராதிருப்பாய். அப்ப என்ன, இந்த பட்டயம் எழுந்து வெட்டட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்ப சொல்லும்போது என்ன சொல்றாரு, என் மேய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும். இதனுடைய எபிரேய மொழியில பார்த்தீங்கன்னா, என் மேய்ப்பெண் மேலும் என் தோழனாகிய அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே ஒன்று, ஈக்குவல் என்று சொல்லக்கூடியதான். எப்படி, என்னை போல அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க யோவான் 10:30 ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றுன்னு சொல்றாரு இல்லையா. அதே மாதிரிதான் இங்க நான் என் பட்டயத்தை வச்சு வெட்டினேன்னா என் தோழன் என்னுடைய மேய்ப்பன் என்றது நாங்க ரெண்டு பேரும் கோ ஈக்குவல், நாங்க ரெண்டு பேரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்துல தான் இங்க இருக்கு. அப்ப மேய்ப்பன் என்பது யாரு, தேவன் என்பதை இங்க மிக தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடிய காரியம். நான் என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும். அப்ப என்ன சொல்றாரு, நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அப்ப எங்களுடைய வந்து என்னுடைய ஈக்குவல், என்னுடைய சமமான என்னுடைய மேய்ப்பன் மேல நீ வெட்டக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. அதனாலதான் நீங்க வந்து எரேமியா 23:6 அதை சொல்லும் போது, யூதா ரட்சிக்கப்படும், வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நீதியாய் இருக்கிற, அது என்ன, ஜெகோவா டிஸ்கனு, அதான் அவர் வந்து நீதியாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, இங்க மேய்ப்பனை வெட்டுவது தேவனாகிய கர்த்தர். அவர் யாரு, கர்த்தர். மெய்ப்படும் கர்த்தர், வெட்டுறதும் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதன் மூலமாய் தான் இஸ்ரவேல் தேச மக்களுடைய பாவங்கள் கழுவப்படும் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 4வதாக இஸ்ரவேல் வந்து என்ன பண்ணப்படும், அவங்க வந்து மந்தை துரத்தி அடிக்கப்படும். அது அடுத்து 7வது வசனத்தை பின்பகுதி பாருங்க. சிதறி போகும். என்ன, ஆடுகள் சிதறி போகும். நமக்கு தெரியும் நல்லா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே என்னாச்சு, மத்தேயு 26:31 பாருங்க. அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன். எங்க சகரியா 13 எழுதினத ஆண்டவர் சொல்றாரு, கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி எழுதியிருக்கிறபடி, இந்த ராத்திரியிலே என் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைவீர்கள். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா
70வது வருஷத்துல இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டு தேவாலயம் இடிக்கப்பட்டு எல்லாரும் துரத்தி அடிக்கப்படுறாங்க. அப்போ எவ்வளோ பேர்? ரொம்ப கொஞ்சமான மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன, ஒரே குழப்பம், அவங்களுக்கு என்ன செய்யறது என்ன நடக்கிறது அப்படின்னு புரியாத அளவுக்கு அவங்க எல்லாரும் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன, மறுபடியும் அவர்கள் எல்லாரும் துரத்தி அடிக்கப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. ஆனாலும் என்ன சொல்றாரு, ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். என்ன சிறுவர்னா என்ன, சிறு பிள்ளைகள் மாதிரி இருக்க மேல நான் திரும்ப வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களை சிதறி அடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாருங்க, மேல் வீட்டு அறையில் 120 பேர் இருந்தாங்க. அதற்கு பின்பாக நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரம் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதற்கு பின்பாக என்ன நடக்குது, அவர்கள் எல்லோரும் சிதறி அடிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், அவனை கொலை செய்வதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் மற்ற யாவரும் அப்ப என்ன, அவர்கள் எல்லோரும் சிதறி அடிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அவங்களுடைய என் கரத்தினால் அவங்க சிதறி அடிக்கப்படுவாங்கிறத அது ஆமோஸ் 1வது அதிகாரம் 8வது வசனம், 81வது சங்கீதம் 15, ஏசாயா 1:25, எசேக்கியேல் 38:12 பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, யோவான் 15வது அதிகாரத்தில் அவங்க என்னையை வெறுத்தாங்க, என்னையவே துன்புறுத்தினாங்க, உங்களையும் துன்புறுத்துவாங்க, என் நாமத்தினால நீங்க எல்லாரும் துரத்தப்படுவீங்கன்னு யோவான் 15வது அதிகாரம் 18 20 வரை உள்ள வசனங்களில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, உங்களை எல்லாம் துரத்தி அடிப்பாங்க, என்னையவே துரத்துனாங்கன்னா உங்களையும் துரத்துவாங்க. அதே மாதிரி யோவான் 16வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு, உங்களை கொலை செய்தாலே என்ன பண்ணுவாங்க, தேவனுக்கு பணி செய்யறதா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. சரியா? அடுத்து 5வது 8வது 9வது வசனம் பாருங்க. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால் அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கினால் அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமுடுகிறது போல அவர்களை புடமுடுவேன். அவர்கள் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன். கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். இது என்னன்னா, நம்ம பார்க்கும்போது இந்த அர்மகதன் யுத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம 12வது வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் பார்த்தோம். அதிலே பார்த்தோம் எவ்வளவு பேர் கொலை செய்யப்படுறாங்க. 3/2 பங்கு கொலை செய்யப்படக்கூடிய காரியத்தை இங்கே பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவங்க எல்லாமே எல்லா தேசமும் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்போது அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 மைல் தூரத்திற்கு குதிரையினுடைய கழுத்தளவு வரைக்கும் ரத்தம் வரக்கூடியதா எல்லாம் அங்கே கொலை செய்யப்படக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்க்கிறோம், அங்கே தான் அவங்க மனம் திரும்பக்கூடிய காரியம். அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்றாங்க. சகரியா 12:10 சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் துக்கித்து அழுது மனம் கசந்து புலம்பி, ஆண்டவரே எங்களை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிக்கக்கூடிய காரியத்தை கேட்குறாங்க. அந்த காலகட்டத்தில், இவ்வளவு சிதறடிக்கப்படக்கூடிய காலகட்டத்தில் 1,44,000 யூதர்கள் அவங்க அங்கே பிரசங்கம் பண்ண போகிறாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு மக்கள் அதிலிருந்து வர போகிறாங்க. அதில் தப்பிக்கப்பட்ட மக்கள் வருவாங்க. இவங்க எல்லாரையும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அதில் கொண்டு அந்த உபத்திரவத்தின் பாதையில் கொண்டு அவங்கள மீட்டக்கூடியதா. ஏன்னா மத்தேயு 24 21 22 பார்க்கும்போது, ஏனெனில் இல்லை, என்ன நாட்கள் குறைக்கப்படலைன்னா ஒருத்தனும் தப்பிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன, 5வதாக இப்படி அவர்கள் வெட்டுப்பட போட இது அவர்கள் கொலை செய்யப்படுவது, நிறைய பேர் கொலை செய்யப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 6வதாக எப்படி அவங்கள சுத்தம் பண்ணுவாரு, அவங்கள அவங்களுடைய இருதயத்தில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவின் மூலமாய் இஸ்ரேல் will be cleansed through the decision of the souls. 9வது வசனத்துல பாருங்க, அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள், நான் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று சொல்லுவேன். நீங்க ஓசியா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், லோ அம்மி என்ன என்னுடைய பிள்ளை அல்ல என்று சொன்னது, இப்ப அம்மி என்னுடைய பிள்ளைகள் என்று நான் சொல்லக்கூடியதாக இருக்கும்.
கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லும்போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். என்ன நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அப்ப என்ன, கர்த்தர் அவர்களை மன்னிக்க போறாரு. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்க போறாரு. அது என்ன காரணம்? என்ன, கர்த்தர் மன்னிக்கும் தன்மை உள்ளவர். God by his nature he is a forgiver. அதனால தான் மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 18-19 சொல்லும்போது, தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவன், தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? ஏன்னா மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனுக்கு ஒப்பான தேவன் யார்? There is no God you can compare with God who forgives. There is no other God. வேற எந்த தேவனில் ஒப்பானவர் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் வையார், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். என்ன, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு நம்மளை ரட்சித்துக் கொள்வார். அப்போ இஸ்ரவேலுக்கு உபத்திரவ காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு மீட்பு ரட்சிப்பு வரப்போகுது. ஆனால் நமக்கு இப்பொழுதே அந்த ஊற்று திறந்திருக்கு, அந்த ஜீவ ஊற்று திறந்திருக்கு. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு அந்த ஜீவ ஊற்று வந்து அதன் மூலமாய் நாம் இப்போதே அதிலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள முடியும். இது எதிர்காலத்தில் இஸ்ரவேலுக்கு நடக்க போகிறது. இதை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடியிலையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவ்விதமாய் இஸ்ரவேல் ரட்சிக்கப்படும். அடுத்த பாடம் 14வது அதிகாரத்தில் எப்படி 1000 வருட அரசாட்சியில் அவங்க வந்து சேருவாங்கங்கிறத பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை கிருபையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஜீவ நீரூற்று நமக்கு திறந்திருக்கு. இப்பொழுதே வந்து அந்த ஜீவ நீரூற்றில் வந்து நம்முடைய பாவங்கள், நம்மளுடைய அழுக்கை எல்லாம் கழுவி, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவி நாம் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் அவரோடு இசைந்து வாழக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பெற்றுக்கொண்டு நாம் கர்த்தரோடு இசைந்து வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கல்வாரி திரு ரத்தத்தினாலே எங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே, எங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதையான இருதயத்தை கொடுத்து ஒரு நவமான ஆவியை கொடுத்து உம்மை பின்பற்றி, இதோ நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்கள் தேவன் என்று சொல்லி உம்மண்டையில் சேர்ந்து வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.